வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம பூண்டு பிரெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இந்த டாமினோ ஸ்டைல் சீஸி கார்லிக் பிரெட் டேஸ்ட் இருக்கும். இதில் இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான், ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி. ஃபஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் மைதா, அரை கப் பால், 1 டீஸ்பூன் ஈஸ்ட், அரை டீஸ்பூன் ஒரிகானோ பவுடர், 1 டீஸ்பூன் வெள்ளை சர்க்கரை, 3 பல் பூண்டு, அரை டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ். இப்போ நம்ம ஸ்டஃபிங்க்கு தேவையானது என்னென்னு பார்த்துடலாம். 1/4 கப் வெண்ணெய் இல்லைனா நெய், 3 பல் பூண்டு, மோசரோலா சீஸ் 1/4லேருந்து அரை கப் வரைக்கும் எடுத்துக்கிடலாம் தேவையான அளவு, மல்லி இலை கொஞ்சம், அரை டீஸ்பூன் ஒரிகானோ பவுடர், அரை டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம வெதுவெதுன்னு இருக்கக்கூடிய பால் எடுத்துக்கிடலாம். எடுத்துகிட்டு அதில் ஈஸ்ட் சேர்த்துடலாம். காய்ச்சி ஆற வச்ச பாலை நம்ம வெதுவெதுன்னு சூடு பண்ணிக்கலாம். இது ரொம்ப சூடாக இருந்தாலும் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது, ரொம்ப ஆறி இருந்தாலும் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. அதனால் வெதுவெதுன்னு இருக்கக்கூடிய சூட்டில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது கூட ஈஸ்ட் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது கொஞ்ச நேரத்தில் இந்த ஈஸ்ட் நல்லா அதுவே கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிரும். இந்த மாதிரி மேலே ஒரு சின்ன லேயர் மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட்டை நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கிடலாம். இந்த ஈஸ்ட்டை அப்படியே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, எப்போவுமே ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா நமக்கு அந்த ப்ரெட்டு சாஃப்டாக இருக்காது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் யூஸ் பண்ணலாம். இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் யூஸ் பண்ணால் அதை ஆக்டிவேட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. இந்த மாதிரி ஈஸ்ட் கிரானியூல்ஸ் மாதிரி இருக்கதை ஆக்டிவேட் பண்ண தேவை இருக்கும். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் ஒரிகானோ பவுடர் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1 டீஸ்பூன் வெண்ணெய் இல்லைனா நெய் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் மைதா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதை நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் ராப் வச்சும் க்ளோஸ் பண்ணலாம், இல்லைனா காற்று போகாத மாதிரி லிட் எதனாலும் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம 2 மணி நேரம் அதை அப்படியே வச்சிடலாம். 2 மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. நான் இப்போ இதை 2 மணி நேரம்
வைக்க போகிறேன். இது ஃப்ரிட்ஜு எதுலேயுமே வைக்க வேண்டாம், நம்ம நார்மலாக வெளியில் வச்சாலே போதும். நெக்ஸ்ட்டு நம்ம வெண்ணெய் இல்லைன்னா நெய் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அது கூட 3 பல் பூண்டை நல்லா சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துக்கிடலாம். நெக்ஸ்ட் இதில் மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மல்லி இலை சேர்த்துக்கிடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ நம்ம இதை திருப்பி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கிடலாம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் டஸ்டிங்க்கு கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை விரிச்சிடலாம். நம்ம கையை வச்சனாலும் விரிக்கலாம், இல்லைனா நம்ம சப்பாத்திக்கு விரிக்கிற மாதிரி அந்த ரோலிங் பின் வச்சும் விரிக்கலாம். நல்லா தின்னாக இருக்கிற மாதிரி நம்ம இதை விரிச்சிடலாம். நான் இதை கையை வச்சு விரிச்சு விட போகிறேன். உங்களுக்கு எது ஈஸியாக நீங்கள் அது பண்ணலாம். கையை வச்சாலும் ப்ரெஸ் பண்ணலாம், இல்லைனா சப்பாத்தி மாதிரி நம்ம விரிச்சிடலாம். நல்லா தின்னான ஒரு லேயர் வரணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை ப்ரெஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ இதை ப்ரெஸ் பண்ணியாச்சு. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வெண்ணெய், இந்த பூண்டு, மல்லி இலை வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாலும் அதை வச்சு நம்ம உள்ள லேயரை ப்ரஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி உள்ளே ஃபுல்லாமே நம்ம ப்ரஷ் பண்ணி விட்டலாம். உள்ளே உங்களுக்கு எவ்வளோ மல்லி இலை தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உள்ளே ஆட் பண்ணி ப்ரஷ் பண்ணிடலாம். இப்போ இது உள்ளே ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம சீஸ் சேர்த்துடலாம். மோசரல்லா சீஸை நம்ம துருவிக்கிடலாம். துருவி எடுத்துகிட்டு நம்ம உள்ளே சேர்த்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சீஸ் சேர்த்துக்கலாம். 1/4 கப்பில் இருந்து 1/2 கப் வரைக்கும் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் உங்கள்கிட்ட ரெடிமேடாக
கடையில் வாங்கினது இல்லை அப்படின்னா நீங்கள் வத்தலை வந்து அப்படியே ட்ரையாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம வந்து ஒரு 2-3 சுற்றுறோம் அப்படின்னா அந்த மாதிரி ஃப்ளேக்ஸ் மாதிரி கிடச்சிரும். அதை ஸ்ப்ரிங்கிள் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் இதில் ஓரிகானோ பவுடர் சேர்த்துடலாம். இந்த ஓரிகானோ பவுடர் சேர்த்தோன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓரத்தெல்லாம் சீல் பண்ணிடலாம். இதுக்கு நம்ம கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும். இப்படி நம்ம ஃபஸ்ட்டு மேலே கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பின்னால் வந்து இந்த மாதிரி லேசாக மடித்து விட்டலாம். அப்படின்னா உள்ளதெல்லாம் வெளியே சிந்தாமல் இருக்கும். இப்போ இந்த ஓரத்தெல்லாம் சீல் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம நடுவில் அமுக்கி விட்டுறலாம். அப்போ தான் அந்த சீஸ் வந்து ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். நமக்கு எல்லா ஸ்லைஸ்லேயுமே சீஸ் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம திருப்பியும் ப்ரஷ் பண்ணிடலாம். மீதம் இருந்ததை வச்சு ப்ரஷ் பண்ணிடலாம். இப்போ இதை ப்ரஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மேலே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துடலாம். இப்போ நம்ம லேசாக மேலே இப்படி கட் பண்ணிக்கலாம். கீழே உள்ள லேயர் வரைக்கும் கட் பண்ணக்கூடாது. நம்ம மேலே உள்ள ஸ்லைஸில் மட்டும் கட் பண்ணுற மாதிரி நம்ம இந்த மாதிரி பண்ணிடலாம். இப்போ ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துடலாம். பேக்கிங் ட்ரேயில் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் விரிச்சிருக்கலாம். அப்படின்னா கீழே ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம இதை அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிடலாம். 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணிடலாம். ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இதில் 20லேருந்து 25 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம இதை பேக் பண்ணிடலாம். இப்போ இது பேக் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு கார்லிக் பிரெட் ரெடி. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.